ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த வெயிஸ்டேட்டோட ஆர்மி பார்த்திங்கன்னா பயங்கரமான கல் இதெல்லாம் விட்டு அடிச்சிட்ருக்கானுங்க. சின்ன கல் கிடையாது, நல்லா பெரிய பெரிய கல். ஸோ அது அந்த கோட்டையோட சுவத்தில் இடிக்கும்போது நெருப்பெல்லாம் பயங்கரமாக எரியுது. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக அடிச்சிட்ருக்கானுங்களா, ஒரு கட்டத்தில் அந்த கோட்டையோட சுவர் பார்த்திங்கன்னா உடஞ்சிருது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த மக்கள் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஷவுலி ஆர்மி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுமக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த வெயிஸ்டேட்டோட ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறானுங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்கும் சண்டை நடந்துகிட்ருக்க இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு மேலே தான் இருக்கா. அங்கே ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா நல்லா மலை மாடு மாதிரி இருக்கான். அவன் நம்ம ஹீரோயின் கூட பயங்கரமாக சண்டை போடுறான். இவளுமே சண்டை போடுறா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ பயங்கரமாக நம்ம ஹீரோயினுமே அடித்து கீழே தள்ளிக்கிட்டு இருக்கான். அவளுக்கும் வாயிலேருந்து ரத்தம்லாம் வருது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விடலை. ஸோ பயங்கரமாக பறந்து பறந்து அவனை அடித்து ஒரு வழியாக அவனை பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுறா. அப்படியே திரும்பி பார்க்குறா. இவங்களோட அந்த ஆர்மி மெம்பர்ஸ் ரொம்பவே கம்மி தானே. ஸோ அவங்க எல்லாத்தையுமே பயங்கரமாக அடித்து நொறுக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடம்புல பார்த்திங்கன்னா சுத்தமாக தெம்பே இல்லை. ரொம்ப டயர்டாக இருக்கா. அப்படியே பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுறா. அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரின்சஸ் அப்படியே வாளோட வந்துட்டுருக்கா. என்னம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னோட கதை இப்படி முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. என்ன என்ன யோசிக்கிற? ஏண்டா இவளை காப்பாற்றணும்னு யோசிக்கிறியா அப்படின்னு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே படுத்துட்ருக்கா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்தை பிடிச்சி நினச்சிட்ருக்கா. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னோடய லைஃப்பை அழிச்சிட்டிங்கள. ஒன்றெல்லாம் ஒரு டைம் இல்லை 10 டைம் 10,000 டைம் கொலை பண்ணால் கூட எனக்கு அந்த ஆத்திரம் அடங்கவே அடங்காது. இருக்கட்டும், இது எல்லாமே யான் எதுக்காக பண்ணா? உனக்காக தானே பண்ணா. ஸோ அதனால் அவனுக்கு கிஃப்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா உன்னோட தலையை வெட்டி அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அவன் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான்ல. சரி இன்னைக்கு நீ செத்துப்போ அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தி எடுத்து ஓங்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மாஸ்கெல்லாம் போட்டு பயங்கரமாக சண்டைலாம் போட்டுட்ருக்கான். ஸோ அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கழுத்தை கட் பண்ண போகிறா. கரெக்டாக இவன் பார்த்தீங்கன்னா அவனோட கத்தியை விட்டு அடிக்கிறான். ஸோ அதனால் அவளுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆயிடுதா. இவன் பார்த்தீங்கன்னா வயிற்றுல ஒரே குத்து தான். அவள் பறந்து போய் அந்த சைடு விழுந்துட்டுருக்கா. வாயிலேருந்து ரத்தமாக வந்துட்டுருக்கு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவளை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி அணைச்சிக்கிறான். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு யான் பார்த்தீங்கன்னா குதிரையோட வந்துட்டான். பயங்கரமாக கத்திட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அடித்து நொறுக்கிட்டு வந்துட்டுருக்கானா. இந்த சத்தம் நம்ம ஹீரோக்கும் கேட்குது. ஸோ இதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். எங்கே போகிறான் என்ன பண்ண போகிறான்னு தெரில. நம்ம யான் வரதை இந்த வெய் பார்த்தீங்கன்னா பார்த்துட்றான். ஓகே உடனடியாக நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு எல்லோரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த ஷவுலி ஆர்மிக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்போ தான் அவங்க பார்க்குறானுங்க நம்ம பிரின்ஸ் வந்துட்டாங்க, எல்லாத்தையுமே கொல்லுங்கடா அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரோடு இறங்கிட்டு இருக்கானுங்க. நேராக போய் அந்த பிரின்ஸஸை இழுத்துட்டு இருக்கான். வா நம்ம இங்கேருந்து போகலான்னு. இல்லை நான் அவளை கொலை பண்ணிட்டு தான் வருவேன், அது வரைக்கும் நான் இங்கேருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோன் அப்படியே தூக்கிட்டு ஒரு மாதிரி சோகமாக நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த சைடு யான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டு இப்போ தான் நோட் பண்ணுறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணில் படுத்திருக்கா. ஹீரோ இங்கே படுக்க வச்சுட்டு போயிருந்துருப்பான் போல். ஸோ இவனும் அப்படியே தூக்கிட்டு எழுப்பிட்டே இருக்கான். எந்திரி அப்படின்னு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருக்கா போல். அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறத ஹீரோ பார்த்தீங்கன்னா மேலே நின்று பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான்? அவன் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் இங்கே நம்ம ஹீரோனை காப்பாற்றிருக்கான். ஹீரோயினை இவன் இங்கே காப்பாற்றிருக்கான் அப்படின்ற விஷயங்கள் வெயிஸ்டேட்டுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. இவன் ஒரு துரோகி அப்படின்னு இவனை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஹீரோனை பார்த்தீங்கன்னா யான்கிட்ட எதுக்காக கொடுத்தான் அப்படின்றது தெரியலை. அப்படியே அந்த ஷவுலி ஆர்மியோட ஜெனரலை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊருக்குள்ளே பார்க்குறான். ஊரே பார்த்தீங்கன்னா சுடுகாடாக தான் இருக்குது. ஒரு ஓரத்தில் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடக்காரு. அதை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க அப்பாவை தூக்கி வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இவங்க ஆர்மி மெம்பர்ஸில் சில பேர் இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காசு பணம் இதெல்லாம் போய் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வெயிஸ்டேட்டால் கொல்லப்பட்டாங்க, இது ஹானருக்காக தான் உங்களுக்கு பிரின்ஸ் கொடுக்க சொன்னார் அப்படின்னு.
அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சைடை நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா இப்போ தான் தூங்கி அப்படியே பதறி போய் எந்திரிச்சிட்டு இருக்கா. இவளை பார்த்தீங்கன்னா இவ ஒரு பையனை காப்பாற்றிருந்துருப்பாள்ல, மருந்து கடையில் காசு இல்லாமல் சண்டை போட்டுருந்துருப்பான்ல, அந்த பையன் தான் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவளும் கேட்குறா, ஆமாம் நான் எவ்வளோ நேரம் தூங்கணும், போர் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். கரெக்டாக நம்மளோட பிரின்ஸ் வந்துட்டு டைமுக்கு வந்துட்டாரு, அதனால் எல்லாருமே நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவளுக்கு பயங்கரமாக இருமல் வந்துட்டுருக்கு. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போ வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ண போகிறான். அப்போ யான் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ இவனும் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது, ஒன்றும் சொல்லாத, கதவை மட்டும் அடைச்சிட்டு போ அப்படின்னு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறான், நம்மளோட பிரின்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன், அதே மாதிரி நீ போய் தூங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறான். இந்த குட்டி பையனும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கானா. யான் வந்து கேட்குறான், அவள் எப்படி இருக்கா, அவங்க பரவாயில்ல தான் இப்போதைக்கு, ஓகே, ஏதாவது சாப்பிட்டாங்களா, இல்லை அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு. சரி நீ அப்புறமாட்டி கிச்சனில் போயிட்டு பாரு, அவளுக்காக நான் ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை கொண்டு போய் கொடு அப்படின்னு. சரி நான் அவன் அங்கேருந்து போயிடுறான். யான் பார்த்தீங்கன்னா கதவுக்கு வெளியே தான் நிற்கிறான், உள்ளே போய் பேச மாட்டான். ஏன் அப்படின்றது தெரில. ஹீரோயினுக்கும் இவன் வெளியே நிற்கிறான் அப்படின்ற விஷயங்கள் தெரியுது. அவளும் பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிறதுக்கு ரெடியாகவும் இல்லை. இதுக்கப்புறம் யான் பார்த்தீங்கன்னா ஒரு பென்டென்ட் மாதிரி ஏதோ உட்காந்து செஞ்சிட்ருக்கானா. அஜின் வந்து கேட்குறான், ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாருக்கு பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இவனும் சொல்லிகிட்டு இருக்கான், நான் அச்சுக்காக தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு. நீங்கள் அச்சுவை ரொம்ப நல்ல விதமாகவே ட்ரீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரியும். ஆனால் ஏன் இந்த குட்டியாக பண்ணி கொடுக்குறீங்க, கொஞ்சம் பெருசாக பண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டான். சரி பிரின்ஸ், நீங்களும் அச்சுவும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, 2 பேர்த்துக்கும் கல்யாண வயசு வந்துச்சு தானே அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், இப்போதைக்கு நம்மளோட நாடு என்ன நிலமையில இருக்குது, எப்போ வேணாலும் அந்த வேஸ்டேட் வந்து நம்ம கூட வாருக்கு வருவானுங்க. ஸோ இந்த நிலமையில நான் ஹீரோனை கல்யாணம் பண்ணுறது நல்லா இருக்காது. அவளுக்கு எல்லாத்தையுமே நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவளுக்கு கிஃப்டாக நான் அந்த வேஸ்டேட்டே கிஃப்டாக கொடுப்பேன். அதனால் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா நம்ம லென்ஷியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. கதவை தட்ட போகிறா. கரெக்டாக அவளே பார்த்தீங்கன்னா கதவை ஓப்பன் பண்ணுறா. ஸோ இவளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. உன்னோட காயங்கள் எப்படி இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவ வந்து சொல்கிறா, ரொம்ப தேங்க்ஸ், நீ மட்டும் இங்கே இல்லை அப்படின்னா இந்த இடமே வந்துட்டு நேரம் அழிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு. இல்லை, அது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான். நீ கரெக்டான டைமில் கரெக்டாக இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணனால மட்டும்தான் யான் இங்கே வந்தான் அப்படின்னு. சரி, யான் ஏதாவது வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? இல்லை, நான் அவனை இது வரைக்குமே மீட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து உன்னை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணார், தயவு செஞ்சு நீ அவரை வெறுத்துறாத அப்படின்ற மாதிரி இது சொல்லுது. வெளியே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு நீ கொஞ்சம் தயாராக இருக்கணும் அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு. ஷவுலி ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஒரு 80க்கு மேலேயே சோல்ஜர்ஸ் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கப்போரை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவனோட பேரண்ட்ஸ் வந்து முன்னாடியே இறந்து போயிட்டாங்க, இவனோட அண்ணா தான் அவங்கள வளர்த்துருக்காங்க. ஸோ அவனுமே இந்த வாரில் இறந்து போயிட்டான். அதனால் இவன் இந்த கேம்பை விட்டு போக மாட்டேன், நான் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கேவே இருக்கான் அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அப்புறம் அந்த பிரின்ஸ் 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. 2 பேரும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ராஜா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அந்த ஆர்மிலேருந்து விளக்கிட்டானாமா. ஸோ அதை பற்றி தான் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான், ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது என்ன ரீசனுக்காக அந்த ராஜா அப்படி பண்ணார். வெய் தான் ராஜா கிட்ட போய் என்னை பற்றி ஏதேதோ விஷயங்கள் சொல்லியிருப்பான் போல், அதனால் அவர் வந்து என்னை ஆர்மிலேருந்து இப்போதைக்கு விலக்கி வச்சுருக்காரு அப்படின்னு. சரி, பிரின்சஸோட நிலைமை என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவள் வெய் கூட ரிட்டன் இங்கே வந்தா, ராஜா வந்து பயங்கர கடுப்பாகி அவளை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, வெய்யை வந்து ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்படியே அந்த பிரின்சஸை தான் காட்டுறாங்க. இவளை மீட் பண்ணுறதுக்காக யுவானும் அந்த கான்கிபைனும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஒரு இளவரசி இந்த மாதிரி ஜெயிலில் இருக்காளே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்து பேசணும் அப்படின்ற மைண்ட் செட்லே இல்லை. தயவு செஞ்சு எல்லோரும் இங்கேருந்து போங்க, நான் சாகணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கா.
அப்போ அந்த கான்கிபெயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாரு உன்னோட மிஸ்டேக் எல்லாத்தையுமே அப்பா கிட்ட போய் ஒத்துக்கோ, அவர் உன்னை மன்னிச்சு விடுவாரு. மிஸ்டேக்கா? நான் என்ன பண்ணேன்? கல்யாணம் அப்போ யான் என்னை ஏமாத்திட்டு இங்கேருந்து போனான். என்னதான் இருந்தாலும் நான் அவனுக்கு மனைவி ஆகிட்டேன் அப்படின்னு அவனை ஃபாலோ பண்ணி போனேன். ஆனால் அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே என்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி என்னை அப்யூஸ் பண்ணி ரேப் பண்ணாங்கன்னு தெரியுமா? அதுக்கு நான் பழிவாங்க வேண்டாமா? அதைத்தானே பண்ணேன். இதை தவிர நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் அந்த ராஜாவை காட்டுறாங்க. எல்லாமே தயார் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பிரின்சஸ்க்கு வந்துட்டு ஒயினில் விஷம் கலந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை கான்கிபெயின் பார்த்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. அவள் பண்ணது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்றது உனக்கே தெரியும். அவளுக்கு இந்த பனிஷ்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா கெஞ்சி பார்க்குது, இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவள் நம்மளோட பொண்ணு, ஏதோ சின்ன பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டா. அவளுக்கு பதிலாக நான் வேணா அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கிக்கிறேன், ஏன்னா நான் தானே என் பொண்ணை ஒழுங்காக வளர்க்கல அப்படின்னு. இந்தம்மா பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஒயின் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துருது. இந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே மடியில் தூக்கி வச்சுட்டே கேட்டுட்ருக்காரு, ஏம்மா அப்படி பண்ண அப்படின்னு. ஸோ அந்தம்மா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கு, ஃபஸ்ட் டைமு நான் உங்களை மீட் பண்ணும்போதே நான் டிசைட் பண்ணிட்டேன், நீங்கள் தான் என்னோட கணவனாக இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் தோணுச்சா என்னன்றது தெரியல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் ஒரு ராத்திரியுமே எனக்கு நிம்மதியாக தூக்கமே இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு ராஜா, என் கூட மட்டும் இருக்க முடியாதுல்ல. இவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த அம்மாவை ரொம்பவே பிடிக்கும் போல், கண்ணிலேருந்து இப்படி கண்ணீராக வந்துட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் அவள் நம்மளோட பொண்ணு, எனக்காக நீங்கள் அவளை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு பயங்கரமாக கெஞ்சிகிட்ருக்கு. ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா செத்து போயிடுது. இவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு. இதுக்கப்புறம் யுவான் பார்த்தீங்கன்னா அந்த இளவரசியை தான் கூப்பிட்றதுக்காக வந்திருக்கான். சீக்கிரம் வா அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அசையவே மாட்றா. இவனும் கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கான், வான்னு. அவள் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுட்ருக்கா. சரி, நான் என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்களை சொல்லும்போது இவன் ஷாக் ஆயிடுறா. ஸோ பயங்கரமாக அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பணமாக கிடக்காங்க. அதை பார்க்கும்போது இவளுக்கு அம்பட்டு கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ராஜா பார்த்தீங்கன்னா, இப்போனாச்சும் வந்தியா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அப்படியே மயக்கம் போட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து ராஜாவை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இவளுக்கு அவங்க அம்மா தனக்காக உயிரை விட்டதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனால் ரொம்ப பிரச்சனைகள் ஆயிடுச்சுல்ல, அதனால் இவளுக்கும் அவங்க அண்ணாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டை ராஜா வந்து கொடுத்துருக்காரு. அதை தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இளவரசி பார்த்தீங்கன்னா அவளோட ரூமுக்குள்ளே வந்து அடைஞ்சு கிடக்கணுமா. அண்ட் யுவான் பார்த்தீங்கன்னா என்பையோட போர் தொடுத்து போகணும். இந்த பிரின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே பேயறிஞ்ச மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் கொண்டு வராங்க. பட் அது எதையுமே அவள் சாப்பிட மாட்டா. பேயறிஞ்ச மாதிரி அந்த ரூமுக்குள்ளே தான் அடைஞ்சு கிடக்கா. இவளை பார்த்தாலும் ரொம்பவே பாவமாக தான் இருக்குது. இவள் என்ன தப்பு பண்ணா? யானை உண்மையாக லவ் பண்ணியிருந்திருப்பா, அது மட்டும்தான் அவள் பண்ண தப்பு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவள் பார்த்தீங்கன்னா யானை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. ஸோ அவளும் கேட்குறா, எதுக்கு என்னை வர சொன்னேன் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரல், அப்புறம் அந்த சன்னியே, அப்புறம் இன்னொரு ஒரு பர்சன், 3 பேருமே உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஹீரோன் வந்து கேட்குறா, இப்போ என்ன இதுக்கு இங்கே வர சொன்னேன், என்ன பண்ண போகிற அப்படின்னு. இவங்க பண்ண மிஸ்டேக்கை நீ கவர் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு. அப்போது அந்த ஜெனரல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பிரின்ஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் கொடுத்த வேலையை என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலை. நீங்கள் தான் இந்த யான் சிட்டியை என்னை பாதுகாக்க சொன்னீங்க, ஆனால் உங்களுக்கு துணையாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ ஹீரோன் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கா. என்னடா உன் சைடில் தப்பே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கு. எங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கதவை ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லி எங்கள் மேலே அம்பெல்லாம் த்ரோ பண்ணேன். இதுக்கப்புறம் கதவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே வாங்கன்னு சொல்லி உள்ளே என்னை கொலை பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். இதே என்கிட்ட ஃபெங்மின் சொல்ல வரும்போது அவனையுமே கத்தியால் குத்தி கொலை பண்ணி. இதுக்கப்புறம் அந்த சன்னிகை பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், ஜெனரல் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணலை, எல்லா விஷயங்களுமே பண்ணது நான் தான் அப்படின்னு. நீ தானே என்னை ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ யான் பார்த்தீங்கன்னா அவனை ஒரு மாதிரி பார்க்கும்போது, ஆமாம் நான் தான், வெய்யோட ஆர்மி எல்லாருமே நம்மளோட போர் எடுக்கிறதுக்கு வந்துட்டுருக்கானுங்க. ஸோ அந்த நேரம் நீங்கள் ஷவுலி ஆர்மியை கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு அதுக்குள்ளே இருக்கிற உண்மையெல்லாம் தெரியாது, அதனால தான் தப்பாக நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஷூட் பண்ண வந்தேன் அப்படின்னு. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா? ஒன்னால் எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு.
ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் இத்தனை வருஷமா யானுக்கு வந்துட்டு லாயலாக இருந்து என்வைக்கு ரிட்டர்ன் கூட்டு வந்திருக்கீங்க, அதனால் உங்கள் மேலே எங்களுக்கு மரியாதை இருக்குதா, உங்களை விட இந்த என்வைக்கு நாங்கள் அதிகமாக உழைச்சிருக்கோம், ஸோ நீங்கள் வந்துட்டு என்னால் இன்சல்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னவே இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கானே அப்படின்னு. இதுக்கு மேலேயும் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் நம்பலை அப்படின்னா எப்படி நீங்கள் ஷவுலி ஆர்மியை மட்டும் நம்பினீங்க, அவங்க வந்துட்டு நம்மளுக்கு துரோகம் தானே பண்ணாங்க, அவங்கள மட்டும் செகண்ட் டைம் நம்பும்போது நான் உங்களுக்கு லாயலாக இருக்கேன், நீங்கள் ஏன் என்ன நம்ப மாட்டீங்க அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கு, எப்போ பாரு ஷவுலி ஆர்மியவே இழுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு. சரி, நீ தான் ரொம்ப லாயலாக இருக்கில்ல, அப்புறம் எதுக்கு இங்கேருந்து ஓடி போன, நீனு டிஃபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே. நாங்கள் இங்கேருந்து போனதுக்கு காரணம் நீங்கள் தான், எங்களுக்கு ஒரு கட்டத்தில் பயம் வந்துருச்சு, இங்கே ஜெனரலாக இருக்கிறது இவர் தான், ஆனால் ஷவுலி ஆர்மி எல்லாருமே உங்கள் பேச்சு கேட்டு தானே நடந்துக்கிட்டாங்க, எங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சு, இந்த என்வேயை ஆட்சி பண்ண போகிறது எங்களோட மாஸ்டரா இல்லை நீங்களான்னு, அதனால தான் நாங்கள் அங்கேருந்து போயிட்டோம் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா, சும்மா என்ன ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு. நான் ஒன்றும் உன்னை ப்ரொவோக் பண்ணல, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இதுக்கு மேலேயும் நீங்கள் என்ன நம்பலைன்னா பரவாயில்ல அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து அப்படியே குத்திக்கிறான். யானுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராமிஸை நீங்கள் காப்பாற்றியே ஆகணும், நம்மளோட எதிரிங்க, நம்மளோட துரோகிங்க அந்த வேஸ்டேட்டை கண்டிப்பாக நம்ம அழிச்சே ஆகணும், அதுக்கு முன்னாடி யார் வந்தாலும் நீங்கள் அதை பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு அப்படியே செத்து போயிடுறான். யான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை முறைக்கிறான், இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. இவளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்மி மெம்பர்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க, அதில் ஒருத்தவன் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கான். நல்ல வேலையா லின்ஷி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லாக் பண்ணிடுறாங்க. இவளும் கேட்குறான், எதுக்கு நீ என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்னு. ஆமாம், ஒன்னால தான், நீ தானே என் மாஸ்டரை மயக்கி இங்கே கூட்டு வந்துட்ட, இல்லைன்னா அந்த வேஸ்டேட்டை நாங்கள் அழிச்சு நாங்கள் கைப்பற்றி இருந்திருப்போம், எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா, உனக்கெல்லாம் என்னடி தெரியும் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது, என்னடா இவங்க என்னென்னமோலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு. யானுக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியலை, ஏன்னா அந்த ஜெனரலும் அந்த சன்ஹேவும் பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே பிரெயின் வாஷ் தான் பண்ணுறானுங்க. ஹீரோயினை வந்துட்டு எப்படியாவது இவன்கிட்ட பிரிச்சிடணும், அப்போ தான் இவர் நம்ம பேச்ச கேட்பாரு அப்படின்னு. யானுக்கு இந்த விஷயங்கள் புரியுதா இல்லை அவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படின்றத நம்புறானா இல்லை என்னன்றதே தெரியல. இவன் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து அந்த ஃப்ளூட்டை தான் வாசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து இதை பார்க்குறான். இப்போதைக்கு என்னால் உன்னோட ட்ரஸ்ட்டை வந்து சம்பாதிக்க முடியலை. இவ ரொம்ப ஃபீல் பண்ணி குதிரை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கா. இதுக்கப்புறமா அந்த பிரின்சஸை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கா. அவங்க அம்மாவோட மெய்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து இவகிட்ட பேசுகிறாங்க, உங்கள் அம்மா உங்களுக்காக தான் உயிரையே விட்டுருக்காங்க, ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் திரும்பவும் வரணும் அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறா, என்ன பண்ண போகிறா அப்படின்றது தெரில. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு அந்த அம்பு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பயங்கரமாக ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த நேரம் அவங்க தாத்தா வந்துட்டு இருக்காங்க. அடடா, பயங்கரமாக ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, நீ யுவான் கூட அந்த என்பிக்கு போயிட்டு பாதுகாப்பாக சில விஷயங்கள் பண்ண போறியாமே அப்படின்னு. ஸோ இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்புறம் அந்த மெய்ட் இருக்காளே அவளை திரும்பவும் நீ பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் நினைக்க, அது உன்னோட ஃப்யூச்சரையே அழிச்சிரும் அப்படின்ட்டு. இல்லை, அந்த மாதிரி எண்ணங்கள் என்னோட மனசில் இல்லை அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து எதையோ பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ பிஏ பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கான். அவன் தங்கள் எண்பைக்கு போகிறதுக்கு அது மட்டும்தான் காரணமா, இல்லை நீங்கள் கேர் பண்ணுற ஒரு பர்சன் அங்கே இருக்கிறது ஒரு காரணமா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டான், அமைதியாக உட்காந்துட்டு இருக்கானா. ஸோ அதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா யுவானு, நம்ம ஹீரோ, அப்புறம் அந்த பொண்ணு இருக்கல்ல மெங்க, அவள், அப்புறம் சில பேர் தான், ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட்டுக்கொடியை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அந்த நாட்டுக்கொடியை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்துடுறான். உடம்பு சரியில்லையா என்னன்றது தெரில. யுவானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அடியால் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வண்டியில் அள்ளி போட்டுட்டு எல்லாருமே என்பையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.